அந்த பக்கம் போ. தவக்கல சொக்கலிங்க சார். சார் இங்க வந்து பாருங்க சார், பெரிய லாக்கர் இருக்கு சார். சார் பாருங்க சார். இன்ஸ்பெக்டர், லாக்கரை ஓபன் பண்ணுங்க. சார் இந்த லாக்கர் கீ இல்லனா பாஸ்வேர்டு இருந்தா மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும் சார். ஓகே அண்ணே, அந்த ஆளு ட்ரஸ்ட்ல அடிச்ச பணத்தை பூரா இந்த பொட்டிக்குள்ள வச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் தவக்கல. ஓபன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ம் ஏங்க, எதுக்கு இந்த செக்யூரிட்டி எனக்கு கால் பண்றான்? தெரியலையே பவானி, கால் அட்டன் பண்ணி பேசு. சொல்லு பரணி. ஹலோ அம்மா, நீங்கள் போன கொஞ்ச நேரத்துலையே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருந்து போலீஸ்காரங்க ஆஃபீஸருங்க எல்லாரும் வந்து நம்ம வீடு ரெய்டு பண்ணிட்டு இருந்தாங்கம்மா. என்ன சொல்ற பரணி? ஆமாம்மா. இங்க பாரு, எது எப்படி இருந்தாலும் அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. சரிங்கம்மா, சரி. என்ன விஷயம் பவானி? நம்ம வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து ரெய்டு வந்திருக்காங்கன்னு செக்யூரிட்டி ஃபோன் பண்ணி சொல்றான். நீ என்ன பவானி சொல்ற? ரைடு வரதா இருந்தா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்கிற நம்ம ஆளுங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. அப்படி எந்த தகவலும் இப்போ வரைக்கும் வரவே இல்லையே, அப்புறம் எப்படி வருவாங்க? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எங்கேயும் பெருசா தப்பு நடந்திருக்கு. இப்போ என்ன பண்றது பவானி? இல்லைங்க, எனக்கு இந்த பாரதி உள்ள வந்தப்பவே ஏதோ ஒரு விஷயத்தை இவ பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு எனக்கு தோணுச்சு. பவானி, அப்ப நம்ம எதுக்காக இங்க வெயிட் பண்ணணும்? சீக்கிரம் கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். இல்லைங்க, இந்த நிமிஷம் நம்ம நிலைமை முள்ளு மேல விழுந்து சேலை மாதிரி ஆயிப்போச்சுங்க. நாம இப்ப இங்க இருந்து கிளம்பலன்னா இவ வேற ஏதாவது பிளான் பண்ணுவா. அதுக்காக அவளை அப்படியே விட்டுட்டு போக கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற அந்த ரெய்டுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்ண போற பவானி? நான் மித்ராவுக்கு கால் பண்ணி சுதாகரை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போக சொல்றேன். அவங்க அங்க போய் பார்த்தா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்காங்களா இல்ல வேற யாராவது இந்த வேலையை பார்த்துருக்காங்களான்னு அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க.